உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம்ஸ் சேனலுக்கு வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிவின் பாலி நடித்த பிரதிச்சயா அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, சப்டைட்டிலோட தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து தமிழ் டப் பண்ணி வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன பத்தி தெரியுமா? போலீஸ் ரியாக்ட் பண்ணக்கூடாது, சேனலும் சோஷியல் மீடியாவும் பத்தணும். அரசியல்ல இப்போ தனிநபர்னு யாரும் இல்ல, பிரதிபிம்பங்களா தான் இருக்காங்க. பிரதிச்சயா இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அரசியல் பின்புலத்தை வச்சு தான் இந்த படத்தினுடைய கதையே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டர், அவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போதே வந்து உட்கட்சியிலையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எதிர்கட்சியிலையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவர் மேலே நிறைய ஊழல் புகார்லாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுறாரு. அவருக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு மூத்த பையன் வந்து என்னன்னா அரசியல் ஆர்வமுடைய பையன், பதவியிலையும் இருக்கிறாரு. 2வது பையன் வந்து பிஸ்னஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரஷ்யாவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தான் வந்து நிவின் பாலி. அந்த கேரக்டர் 2வது பையன் கேரக்டர் பண்ணியிருக்கிறதா நிவின் பாலி. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது சீஃப் மினிஸ்டர் மேலே வந்து ஒரு பெரிய பழி போடப்படுது. அது வந்து பதவிக்கு ஆபத்தான பழி அப்படின்னு இருந்தாலுமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து அவரை ஒதுக்குற மாதிரியான ஒரு பழியா இருக்கு. இதனால மன உளைச்சலாகி ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த பழியை அவருடைய 2வது பையன் நிவின் பாலி எப்படி இது பழி, பொய்யான பழி அப்படின்றத ப்ரூஃப் பண்றாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மொத்த கதையே. என் கதை இன்னையோட முடிஞ்சிடும்னு பல பேர் சொல்றாங்க. மடியில கனம் இல்லாதப்போ எதுக்காக பயப்படணும்? இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து உன்னிகிருஷ்ணன். இவர் வந்து மதம்பி, கிராண்ட் மாஸ்டர், வில்லன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு ஃபேமிலியர் டைரக்டர் தான். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் யார் யாருன்னு பார்த்தலாம். கேமராமேன் வந்து சந்துரு செல்வரத்னம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ஜஸ்டின் வர்கீஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து மனோஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் டீமுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்தவித குறையுமே சொல்ல முடியாது. எனக்கு கோர்ட்ல ஆர்டர் பண்ணணும், எனக்கு 164 கொடுக்கணும். The game is level now. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறத வந்து நமக்கு சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நமக்கு வந்து நிவின் பாலி தான் சிஎம், அடுத்த சிஎம் தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரியும் போதே ஸோ அடுத்த சிஎம் இவர் தான் ஆக போகிறாரு. இன்னொன்று வந்து ட்ரெய்லர் டீசர் மூலமாகவே நம்ம கன்வே பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அதில் வந்து சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துமே அதுவுமே சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, விஷுவல்ஸாகவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாலிடிக்ஸை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எப்படி பாலிடிக்ஸ் நடக்கும், உட்கட்சியில் என்ன நடக்கும், எதிர்கட்சியில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, மீடியாவோட பவர் என்ன அப்படின்றதையும் நம்ம கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தினுடைய பலமாக இருந்தாலுமே இந்த படத்தில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியை காமிப்பாங்க. ஒரு ஃபாரினர் வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய பெரிய மானிட்டர்ஸ்லாம் இருக்கும், அதில் அவரும் சில ஃபாரினர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சீன் எதுக்குன்னே தெரியல. அந்த சீனை வந்து கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீனோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த சீன், அந்த ஓப்பனிங் தேவையே இல்லை. டைரக்டா நீங்க வந்து கேரளாலே ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துக்கு எந்த வித பாதிப்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிவின் பாலியோட ஒய்ஃப் கேரக்டர் இருக்குல்ல, அவங்க வந்து ஏன் சிஎம் ஆன அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க, போவாங்க, மறுபடி வருவாங்க. எதுக்கு அந்த ட்ராக்கு அப்படின்றது தெரியல. அந்த ட்ராக்கை அப்படியே எடுத்துட்டாலுமே படத்துக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சிஎம் வீடுனா எப்படி இருக்கணும்னா ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும். இதை பற்றின எந்த வித கேருமே இல்லாமல் இந்த படத்தை வந்து இந்த டைரக்டர் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அதுதான் மேஜரான விஷயங்களாகவே இருக்கும் இந்த படத்துக்கு. அதையுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக காமிக்காம கொஞ்சம் பிளைனாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த படத்துடைய பெரிய மைனஸாக தெரியுது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா
நிவின் பாலி அப்பா மேலே பழி போட்டவங்க யாருன்னு நமக்கு சீக்கிரமே கன்வே பண்ணிடுவாங்க. அதுக்கான ரீசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் படத்தினுடைய டைம் டியூரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய மைனஸாகவே இருக்கு. நீங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறது என்னோட சக்சஸ் ஸ்டோரி கேட்க தான். பட் am I successful? மந்திரி சபை அமைக்கிறதுல பலவிதமான சிக்கல் இருக்கு. ஓகேவே சிவன் நேரம் வந்து இந்த படத்தினுடைய ரிவ்யூ அண்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்காக உங்களை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து நீங்கள் ரிலாக்ஸாக பார்க்கணும்னா பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்து நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேலும் வந்து இந்த எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் மூவி ரிவ்யூ மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிவ்யூ, சோஷியல் அவேர்னஸ் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.